வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 248 தொடர்ச்சி. உலக பொது ஆட்சியின்றேல் இவையெல்லாம் அவ்வப்போது தகர்ந்து போகும். உண்மையிலே அனைத்துலக மக்களும் போர் அச்சமின்றி பாதுகாப்பாய் உலகில் வாழ்ந்து உய்யவெனில் ஒவ்வொருவரும் இவ்வுயர்ந்த எண்ணத்தை உலகுக்கு அலையலையாய் பரவவிட வேண்டியது கடமையாகும். நாம் நேற்றைய கவிதையில் சிந்தித்தோம். விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இன்று தூரம் சுருங்கிவிட்டது. விமானங்கள் நம் பயணத்தை விரைவாக்கி தந்திருக்கிறது. அதே போல செய்தி தொடர்பு, வணிகம் என்று அனைத்துமே இன்று மிக வேகமாக நடக்கிறது. இவையெல்லாம் உலக பொது ஆட்சி இல்லையானால் அவ்வப்பொழுது தகர்ந்து போக வாய்ப்பிருக்கிறது. நாம் அதை சமீபத்தில் கூட பார்த்தோம். வளைகுடா போர் அச்சம் வந்த காரணத்தால் பயணம் பாதிக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, வணிகம், பெட்ரோல் விலை உயர்வு. அதனால்தான் அருட்தந்தை சொல்கிறார்கள், நமக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி ஓங்கி நிற்கும் காலத்தில் தேவைப்படுவது உலக பொது ஆட்சி. உண்மையில் இன்று உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் அனைவரும் இந்த யுத்த பயமின்றி அமைதியாக நிம்மதியாக இந்த பூமி பந்தில் உயிர் வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர்கள் இந்த ஓருலக ஆட்சியை கொண்டு வரட்டும். அப்படி அவர்கள் ஓருலக ஆட்சி கொண்டு வருவதற்கு சாமானிய மக்களான நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உயர்ந்த எண்ணத்தை உலகம் முழுவதற்கும் ஓர் ஆட்சி வர வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தை இந்த வான்காந்த களத்தில் பதிய வைக்க வேண்டும். நாளும் நம் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து அல்லது ஒரு அகத்தவம் செய்த பிறகு ஓருலக ஆட்சி விரைவில் அமைய வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தை நாம் அலைகளாக பரவவிடும் பொழுது அந்த எண்ணங்கள் உரிய நபர்களின் மனதை தாக்கி செயலுக்கு வரும். எண்ணம் ஒருபோதும் வீண் போகாது. எனவே என்னால் என்ன செய்ய முடியும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு என்று சிந்திக்காமல் இந்த உயர்ந்த வாழ்த்து அலைகளை நாம் வான்காந்த களத்தில் பதிய வைப்போம். அதுவே நம் முதற் கடமையாக இருக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.